ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர் சூப்பர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஒரு 9.5 வருஷம் டிஎம்கேல பயணிச்சிருக்கேன். நான் டிஎம்கேக்கு தான் போட்டேன்னா பக்கா டிஎம்கே நானே. நாம் தமிழர் கட்சிக்கு போடுறேன். நாம் தமிழர். தளபதி வெறியன். தளபதியுடைய ரத்தம் என் ரத்தத்தில் ஓடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கேன். கிள்ளியூர் தொகுதி. நம்ம இப்போ வந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் குடில் ஒன்று இது பண்ணாங்க, கிறிஸ்துமஸ் விழா. ஆனால் இது வந்து எல்லா மக்களுமே இதில் வந்து இருக்குது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம் மொத்தம் இது வந்திருக்காங்க. இதுபோல் எல்லா ஜாதி ஜனங்களும் சேர்ந்து நம்ம ஓட்டு போட்டால் 2026 விஜய் முதல்வர் வாரத்தில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே பாருங்க, இப்போ தெரியும். இப்போ இப்படி இருக்கு. சார், தளபதியை பார்க்க நாங்கள் நேற்று நைட்டு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் நாங்கள் தளபதியை பார்க்கணுன்ற உற்சாகத்தில் நேற்று நைட்டில் இருந்து நாங்கள் தூங்கவே இல்லை. காலையில் வந்தோம். நாங்கள் தளபதியை பார்க்க வரல, தலைவரை பார்க்க வந்திருக்கோம். டிவி கட்சி தலைவரை பார்க்க வந்திருக்கோம். முதல்வர், வருங்கால முதல்வரை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். 2026 சார், அவர் கிறிஸ்டினா இருந்தா ஏன் கூட ஒரு முஸ்லீமை உட்கார வைக்கிறாரு? பக்கத்துலேயே ஒரு இந்து இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஏன் ஒரு பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு? இது ஒரு கிறிஸ்டின் மீட்டிங் தான். நான் இந்து, நான் வந்திருக்கேன். நான் யாரும் கிறிஸ்டின் மட்டும் வந்தாங்கன்னு இல்லை, நான் இந்து, நான் வந்திருக்கேன். முஸ்லீம்ன்ற ஒருத்தவங்க அவங்களுக்கு பொக்கே கொடுக்குறாங்க, சால்வை போடுறாங்க, எல்லாமே போடுறாங்க சார். அப்போ அவர் அது அந்த மாதிரி பேசுறது தப்பு இல்லை. வருவார், கண்டிப்பா அவர் வருவாருன்றது எங்களோட எதிர்பார்ப்பு. இது மக்கள் கையில் இருக்கு. மக்கள் கண்டிப்பா நாங்கள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட்ல தான் இருப்போம். எங்களோட சப்போர்ட்டு, எங்களோட ஆதரவு ஃபுல்லா அவருக்கு தான். எதிர்கட்சி யார் வந்தாலும் பிரச்சனை இல்லைண்ணே. மக்கள் நல்லா ஒன்றை புரிஞ்சுக்கணும். இது என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் கொண்டாடுகிற இந்த விழாவே வந்து சமத்துவ கிறிஸ்மஸ் விழா. அதாவது எல்லாரும் சமம், மத ரீதியாக வச்சு யாரையும் ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான், அந்த ஒரு நல்லெண்ணத்தோடு தான் சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவை நாங்கள் இன்றைக்கி கொண்டாடுறோம். இந்த சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவில் சில தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. 2026 வெற்றி தலைவர் எங்கள் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் சிஎம் ஆவார் என்று தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. அது போலவே 100% 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்து அப்படி கிடையாது. எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. சரிங்களா? மதத்தை ரீதியாக வச்சு அரசியல் பண்ணுறவங்களுக்கு 2026 தேர்தலில் உரிய பதிலடியை கொடுப்போம். நான் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கேன். தளபதியை மதுரையில் பார்க்க போனேன். எங்கே ஒரு தூரத்தில் நின்று பார்த்த பிறகு தளபதியை பார்க்க முடியலை. தளபதி வெறியன். தளபதியுடைய ரத்தம் என் ரத்தத்தில் ஓடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அவ்வளோ வெறியாட்டு நான் இருக்கேன். தளபதியை பார்க்கணும்னு இருந்த போது இப்போ வந்து அருகாமையில் பார்க்கும்போது அவருடைய முகத்துடைய பவரை பார்க்கும்போதே எங்கள் உடம்பெல்லாம் சிலிக்குது. ஆனால் நான் வந்து ஒரு 9.5 வருஷம் டிஎம்கேல பயணிச்சிருக்கேன். ஆனால் ஒரு பயனும் இல்லை. தேவைக்கு ஃபோன் பண்ணால் கூட அவங்க நம்ம மக்களுடைய ஒரு தேவையை தீர்ப்பதற்காக அவங்க ரெடி இல்லை. இன்றைக்கு குறைந்த மாதங்கள் தான் ஆகுது தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்து. இன்றைக்கு ஒரு குடும்ப உறுப்பினர்களை போல் எல்லா வகையான காரியங்களுமே எங்களுக்கு சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு தன்மை. இந்த மக்கள் எல்லாமே ஒரு குடும்ப உறவோட இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்துருக்கு. இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை பங்கெடுத்தப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அதெல்லாமே இந்த 2026 நடக்காது சார். அவங்க ஒரு ஹிந்து, இவங்க ஒரு முஸ்லீமு, நான் ஒரு கிறிஸ்டியன். அதனால் இந்த 26 வந்து அது யாருடைய ஒரு திட்டமும் நிறைவேறாது. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தலைவர் கொண்டாடினார். இன்னைக்கு வந்து அனைத்து தலைவர்களையும் மேடை ஸ்டேஜு கீழே வச்சுட்டு மேலே ஸ்டேஜில் இருந்தது யார்? முஸ்லீமு, கிறிஸ்டின், ஹிந்து எல்லாரும் தான். அவங்க ஒரு ஃபாதர், ஆயர்,
இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதுதான் தளபதியோட செயல்பாடு. டிஎம்கே அப்படி கிடையாது. கிறிஸ்துமஸ் கொண்டாடத்துக்கு அனைத்து தலைவரை மேலே வச்சுட்டு பார்த்தீங்களா, நீங்களே பார்த்துருக்கீங்களா, இதுதான் தளபதியுடைய ஒரு வெற்றி. அதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய குமரி மேற்கு மாவட்டத்தினுடைய கிள்ளியூர் தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன். நான் ஒரு ஹிந்து நாயர் இருந்தவரும் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களை சார்ந்தவங்க எல்லாமே ஹிந்துஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக தளபதி அந்த இடம் வந்து அரியணையில் உட்கார வைப்போம், முதலமைச்சராக ஆக்குறோங்கிற ஒரே இதில் தான் நாங்கள் ஹிந்துஸ் எல்லாமே நாங்கள் ஒன்றிணைஞ்சு நாங்கள் இருக்கிறோம்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2026 தளபதி வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. எங்கள் வீட்டில் உள்ள எல்லா ஓட்டுமே தளபதி விஜய்க்கு தான். 5 ஓட்டு. இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு போட்டுருவோம். நாம் தமிழர். நாங்கள் கட்சியில் பயணிக்கிறோம். தலைவர் வந்ததுனால நாங்கள் எல்லாமே டிவிகேக்கு மாறிட்டோம். அவங்க உள்ள கொள்கைகள் பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நினைச்சே பார்க்க முடியல, அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சிலவங்க சொல்கிறது என்னன்னா, அவங்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சினிமாவில் இருந்து வந்தாங்கன்னு. ஆனால் எல்லாத்துலேயுமே அவங்க பெஸ்ட்டாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க 2026 முதலமைச்சராக வருவாங்க. நாங்கள் 100% நம்புகிறோம். எங்கள் வீட்டில் 2 ஓட்டு இருக்குது. கண்டிப்பாக எங்கள் ஏரியா ஓட்டு எல்லாமே தளபதிக்கு தான். ஆமாம், கிள்ளியூர் தெற்கு ஒன்றியம்னா அந்த தொகுதியே தளபதிக்கு தான். இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் நீங்கள் ஒரு 100 வீட்டில் போய் கேட்டால் ஒரு 85 வீட்டில் வந்து ஒவ்வொரு வீட்லையும் 5 ஓட்டு 7 ஓட்டு 6 ஓட்டு 3 ஓட்டு 4 ஓட்டு உண்டு. எல்லா ஒரு 100 வீட்டில் 80 வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா 80 வீடுமே தமிழக வெற்றி கழகம்னு சொல்லுவாங்க. என் வீட்டில் என் குடும்பத்திலேயே 60 ஓட்டு இருக்கு. 60 ஓட்டும் 500 ஓட்டுக்கு சமம். கேட்டிங்களா? அதனால குமரி மாவட்டம் 6 தொகுதியுமே, குமரி மாவட்டத்தில் 6 தொகுதியுமே நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் வின் பண்ண போறாங்க. கண்டிப்பா 100% தளபதி தான் வர போறாரு. அது இந்த தமிழகமே பார்க்க போகுது. 2026 நாங்கள் தளபதியை ஆக்கியே தீருவோம். நாங்கள் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். விஜய் சாரை வந்து பக்கத்தில் நின்று பார்க்க முடிஞ்சது. அதனால வெரி வெரி ஹாப்பி. எங்கள் வீட்டில் 16 ஓட்டு இருக்கு. எங்களுடைய 16 ஓட்டும் எனக்காக, என் குடும்பத்தில் உள்ளவங்க அவருக்கு தான் போடுவாங்க. எங்கள் குடும்ப ஓட்டு ஃபுல்லாக தளபதிக்கு மட்டும்தான். நான் டிஎம்கேக்கு தான் போட்டேன்னா பக்கா டிஎம்கே. நான் ஓட்டு போட 18 வயசில் ஆரம்பித்தேன். இன்ன வரைக்கும் என்கிட்ட உறுப்பினர் கார்டு கிடையாது இருக்குது. நான் இப்போ தான் சேர்ந்தேன். நான் இப்போ சேர்ந்த உடனே எனக்கு உறுப்பினர் கார்டு வந்திருக்கு. அந்த உறுப்பினர் கார்டையே நான் கையில் வச்சுட்டு தான் சுற்றுறேன். எனக்கு தளபதி தான் முக்கியம். நான் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் வந்துட்டேன்.